6 தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் இணைந்து உருவாக்கிய கூட்டணியின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. முழுமையான அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருதல், மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்தும் அது தொடர்பில் எழுந்துள்ள சிக்கல்கள் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மலையக சமூகம் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இதன்போது விசேடமாக கலந்துரையாடப்பட்டதுடன் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பில் தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது எனவும் எழுந்துள்ள சிக்கல்கள் தொடர்பில் அவர்களுடன் கலந்துரையாட எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் தேர்தல் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்பிற்கான முன்மொழிவுகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் குறித்த பணியை அவசரமாக செய்ய முடியாது எனவும் பல்வேறு சமூகங்களுக்கு இடையே உள்ள பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ளக்கூடிய சமூக பரிசீலனையாக அது குறித்து கவனம் செலுத்துவது முக்கியம் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 1948, 1972 மற்றும் 1978 ஆண்டுகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியலமைப்புகளை போன்று ஒரு தரப்பினரால் மாத்திரம் அறிமுகப்படுத்தப்படும் அரசியலமைப்பாக இருக்கக்கூடாது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பு திருத்தப்பட வேண்டும் என்பதுடன் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த சந்தர்ப்பத்தில் அவசரமாக கொண்டுவரப்படும் அரசியலமைப்பு திருத்தத்தை விட புதிய மக்கள் ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதே அவசியமாகும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்கான கருத்தாடலை தொடங்குவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு சமூக பிரிவினரும் தமது தேவைகளுக்காக மாத்திரம் செயற்படுவதை தாண்டி இளைஞர்களாக ஒன்றிணைந்து செயற்படும் நாட்டை உருவாக்கும் அடித்தளம் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இந்த சந்திப்பில் தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் நாட்டில் எந்த ஒரு இனவாத மோதல்களும் இடம்பெறவில்லை என்பதையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் முறையான ஆட்சி முறைமையை தனது எதிர்பார்ப்பு எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு மக்களும் வசிக்காத மலையக பிரதேசங்களில் கூட நில வெடிப்புகள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்கேற்ப மத்திய மலையகத்தின் நிலையான தன்மையை உறுதிப்படுத்தும் வகையிலேயே அந்த சிக்கலுக்கான தீர்வு காணப்பட வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். மேலும் அதற்காக தற்போது தனி அதிகார சபையொன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்தகைய நடவடிக்கைகளினூடாக மலையக மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் எனவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் அவதன் தவிசாளர் MSS அமீர் அலி, பாராளுமன்ற உறுப்பினர்களான MAM தாஹிர், NPMM தாஹிர், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் செல்வம் அடைக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், முருகேசு சந்திரகுமார் ஆகியோரும், இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன், இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவுப் ஹக்கீம் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் V ராதாகிருஷ்ணன் மற்றும் பரத் அருள்சாமி ஆகியோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். 6 கட்சிகளின் ஒருங்கிணைந்த இயங்குதளமான தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையினர் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். நாங்கள் 3 விஷயங்கள் சம்பந்தமாக ஜனாதிபதியோடு பேசினோம். தமிழ் பேசுகிற மக்களுடைய அரசியல் பேரவை இது ஏன் உருவாக்கப்பட்டது, இதனுடைய நோக்கம் என்ன, பொதுவாக தமிழ் பேசுகிற மக்கள் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுவதை பற்றி சொன்னோம். ஜனாதிபதி நல்ல விஷயம் என்று சொன்னார். ஆனால் அதே வேளையிலே நாட்டிலே ஒரு இனவாத கருத்து ஏற்படாத வண்ணமாக பொதுவான நாட்டு பிரச்சனைகளை சம்பந்தமாகவும் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னார். நாங்களும் அதனை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இன்றைக்கு புதிய அரசியலமைப்பு அது நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை எங்களுக்கு மட்டுமல்ல, புதிய அரசியலமைப்பு உருவாக்குவதாக சொல்லியிருந்தார்கள். அது இன்னும் 2 வருஷமாகி இன்னும் முதல் படிப்பு எடுத்து வைக்கப்படவில்லை. அதற்கு அவர் சொன்னார், இல்லை செய்வோம், கொஞ்சம் காலதாமமாகிவிட்டது, நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை நிச்சயமாக ஒழிப்பேன், அது வெகு விரைவிலே அந்த பணிமுறைகள் ஆரம்பமாகும் என்று சொன்னார். மாகாண சபை தேர்தல் உடனடியாக வைக்க வேண்டும் என்ற மிகவும் அழுத்தம் திருத்தமாக நாங்கள் சொல்லியிருந்தோம். அதற்கு ஒரு தெரிவுக்குழு பாராளுமன்றத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அறிக்கை வந்த பிறகு அதனை செய்ய வேண்டும் என்று சொன்னார். காணி பிரச்சனை சம்பந்தமாக நேரம் உரையாடினோம். அனைத்து காணிகளும் மக்களுடைய தனியார் காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது, அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையிலே தான் இன்னமும் இருப்பதாக சொன்னார். இராணுவத்திலே ஒரு அறிக்கையை கேட்டிருக்கிறாராம். ஏன் இந்த நிலங்கள் இன்னும் விடுவிக்கப்பட முடியாமல் இருப்பதற்கான காரணத்தை சொல்லும்படியாக ஒரு அறிக்கை கோரியிருக்கிறார் என்று சொன்னார்.
ஆகவே அது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்கிறார். தித்வா புயல்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீடு கட்டப்பட்டிருக்கு. ஆனால் மலையகத்தில் இந்த வீட்டு பிரச்சனை இன்னொரு இழுப்பறியா இருக்கு. முதல் விஷயம் நிதி ஒதுக்கீடு பத்தாது. ரெண்டாவது இது இந்த லீஸ் முறைமையில் இருக்கனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. காணியை விடுவிக்கிறதுக்கு ஜனாதிபதி அவர்கள் ஒரு உறுதி கொடுத்திருக்காரு. அவருக்கு தெரியும் இந்த 5 பில்லியன் நிதி ஒதுக்கீடு பத்தாது. அதனால இப்போ வரப்போற வரவு செலவு திட்டத்தில் கட்டாயம் நிதி ஒதுக்கீடு கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் நாளைக்கு மலைகளை பாதுகாக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாரு. அந்த கருத்தில் எனக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா காணி உரிமை கட்டாயம் மக்களுக்கு வழங்கி ஆகணும்.